நம்ம வந்து கார்டிலியா குரூஸிலேருந்து கொச்சின்லேருந்து 2வது நாளாக லட்சத்தீவு நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட லட்சத்தீவுக்கு நியராக வந்துட்டோம். நமக்கு முன்னாடி ஒரு பைலட் போட் வந்து நம்ம கப்பலை கார்டிலியா குரூஸை வழிகாட்டி கொண்டு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து கப்பலில் வந்து அதில் லேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம சின்ன சின்ன போட் மூலமாக நம்ம வந்து லட்சத்தீவு போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த லட்சத்தீவு ஃபுல்லாக தென்னை மரங்கள் அழகாக சோலையாக அழகாக தெரியுது. இப்போ படகுகள் மூலமாக நம்மளை அங்கே வந்து போகக்கூடியவங்கள டிரான்சிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஃப்ளோட் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம இப்போ கப்பலுக்கு மேலேருந்து பார்த்துட்ருக்குறோம். ஒரு அங்கே கூடிய கேப்டன்ஸ் வந்து அதை இது பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளோட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃப்ளோட்டை வந்து நம்ம ஷிப்போடு சேர்த்து இணைச்சிட்டு அந்த ஷிப்பிலேருந்து நம்ம இப்போ வந்து கார்டிலியா குரூஸ்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். 6வது மாடியிலேருந்து 3வது மாடிக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த போட் இப்போ வந்து அந்த ஃப்ளோட்டில் வந்து வரதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அந்த ஃப்ளோட் பக்கத்தில் வந்து அந்த போட் நிற்கும்போது அதில் வந்து நம்ம வந்து பீப்புள் வந்து அதில் ஏறுறாங்க அந்த போட்டில். இப்போ அந்த போட்லேருந்து ஏறி இப்போ நம்ம வந்து இதுலேருந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி செக் அதில் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து போட்டில் ஏறிட்டோம். போட்டில் ஏறி இப்போ போட்டில் தான் உட்காந்துருக்கு. போட் கிளம்ப போகுது. இப்போ லட்சத்தீவை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் தான். இதோட கவராத்தி அப்படிங்கிற ஒரு இடம் தான் இதோட கேபிட்டல். இப்போ நம்ம வந்து போட் கிளம்பி போயிட்டுருக்கு. போட் கிளம்பி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டிலியாவோட பிரம்மாண்டம் எப்படி அழகாக இருக்குன்னு பார்க்குறீங்க. அது கார்டிலியாவில் இருக்கும்போது கூட நமக்கு அது அளவு பெருசாக தெரியல. பட் அந்த போட்டில் போகும்போது தான் அதோட பிரம்மாண்டமான அந்த வியூ நமக்கு தெரியுது. இப்போ போட்டில் நம்ம போயிட்டுருக்குறோம். மொத்தம் வந்து 30 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 36 தீவுகளை கொண்டது தான் இந்த லட்சத்தீவு அப்படிங்கிறது. இது கேரளா கடற்கரையிலேருந்து ஒரு 250லேருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் அரபிக்கடலில் தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளோட் வழியாக இப்போ வந்து நம்ம லட்சத்தீவில் என்ட்ரு ஆகிட்டோம். லட்சத்தீவுக்குள்ளே வந்தாச்சு. அங்கே பார்க்குறீங்க கார்டிலியா பிரம்மாண்டமாக அங்கே கடலுக்குள்ளே நின்றுட்டுருக்கதை பார்க்குறீங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கார் மூலமாக நம்மளை வந்து அங்கே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்டி அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்தியாவோட கீழே தான் எல்டி லட்சத்தீவு அப்படிங்கிறதுக்கு எல்டிங்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் நிறைய கார் நின்றுட்டுருக்கு. நம்ம இப்போ இந்த காரில் ஏறி தான் பயணிக்க போகிறோம். இப்போ லட்சத்தீவு பற்றி என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது கேரளா ஹைகோர்ட்டுக்கு ஜூரிடிக்ஷனில் தான் அந்த லட்சத்தீவு வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவராட்டி, மினிஸ்கோஸ், அமினி, அகத்தி அப்படின்னு மக்கள் வாழக்கூடிய ஒரு 10 தீவுகள் இருக்குது. இந்த மக்கள் வாழக்கூடிய இந்த 10 தீவுகளில் கிட்டத்தட்ட ஒரு 64,000 பேருக்கு மேலே வசிக்கிறாங்க. இங்கே வந்து லாங்குவேஜ்னு பார்த்திங்கன்னா மலையாளம் ஜாஸ்தி இருக்குது, முஸ்லீம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த பீச் வந்துட்டோம். இங்கே தான் நம்ம வந்து சாப்பாடு இருக்கிற இடங்கள், இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்மளை வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே இப்போ வெல்கம் ட்ரிங்க் குடிக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். இங்கே வந்து நம்மளை கார்டிலியாலேருந்து வரக்கூடியவங்கள வெல்கம் பண்ணக்கூடிய வெல்கம் ட்ரிங்க். இது கேரளாவில் உள்ள நிறைய ஃபுட் வகைகள் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஃபேமிலி வந்து இப்போ லட்சத்தீவுக்கு இப்போ வந்து கப்பல் வரக்கூடிய நாள் அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அந்த நாள் மட்டும் இவங்க வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்டை கொண்டு வந்து அங்கே வச்சு விற்கிறாங்க. அந்த ஒரு நாள் அவங்களுக்கும் திருவிழா மாதிரி அந்த கப்பல் வரக்கூடிய எப்போவாது ஒரு தடவை வரக்கூடிய நாட்களில் இவங்களே அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நம்ம இங்கே உள்ள வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்குறோம். இங்கே என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க? இங்கே பேச ஜெஸ்ஸரி லாங்குவேஜ். உங்களுக்கு எந்த இடம்? എനിക്ക് എവിടെ സ്ഥലം എവിടെ? ഇവിടെ തന്നെ മലയാളീസും ഉണ്ട് ജസ്സറിയും ഉണ്ടല്ലേ? ഓക്കെ. അവിടെ നമ്മൾ കൊച്ചിയിൽ നിന്ന് വരുന്ന പുള്ളികൾ. ശരി 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 ശരി. വർക്കേഴ്സ് മാത്രം. ഇവിടെ ബേസിക്കലി ഇവിടെ ഉള്ള ആൾക്കാരൊക്കെ ജസ്സറിയാണ് അല്ലേ? ഇവിടെ എയർപോർട്ട് എവിടെ ഉണ്ട്? ഇപ്പോൾ ഫ്ലൈറ്റ് വരണുണ്ടോ? ഫ്ലൈറ്റ് എവിടെ നിന്ന് വരുന്നു? ഫ്ലൈറ്റ് കൊച്ചിയിൽ നിന്ന് ഫ്ലൈറ്റ് വരണം അല്ലേ? നെടുമ്പാശ്ശേരി കൊച്ചിയിൽ നിന്ന് വരണം. ഓക്കെ, താങ്ക് യു. இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் சாண்ட் பீச் லட்சத்தீவு. நம்ம வந்து இறங்கியிருக்கோம். மக்கள் அழகாக குளிச்சுட்ருக்காங்க. இதை போட்டில் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்ல ஒயிட் சாண்ட் பீச்சு அற்புதமாக இருக்குது. கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அந்த உள் கடலுக்குள்ளே கொண்டு போய் சம் கேம்ஸ் ஷோஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது மாதிரி 2 பேர் போகக்கூடிய மாதிரியான சின்ன போட், அதில் கேம்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா அப்படி கீழே என்ன இருக்குதுன்னு தெரிகிற அளவுக்கு வாட்டர் இருக்குது. பார்க்குறீங்க കുളന്തികൾ നിങ്ങളുടെ പേരെന്താ? എൻ്റെ പേര് നൗഷാദ്. നൗഷാദ്. ഇവിടെ ലക്ഷദ്വീപാണ്. വേറെ ലക്ഷദ്വീപിൽ എന്താ ഉണ്ട്? പിന്നെ ഇവിടെ മെയിനായിട്ട് പറയുന്നത് ഇവിടെ മെയിനായിട്ട് വാട്ടർ സ്പോർട്സ് ആയിട്ടാണ്. അതുപോലെ ഫിഷ് ഐറ്റം.
ഇവിടെ മെയിൻ ആയിട്ട് വരുന്ന ഫിഷ് ഐറ്റം ടൂണ, അയക്കുറ, പിന്നെ നമ്മളെ സെയിൽ ഫിഷ്, വൈറ്റ് സ്നാപ്പർ, റെഡ് സ്നാപ്പർ, അങ്ങനെയുള്ള ഫിഷ് ഫുഡ് കേട്ടോ. ഇവിടെ ഇവിടെ അപ്പുറത്ത് നമ്മളവിടെ കളിച്ചിട്ട് വരാം, നോക്കാം. ஓகே, இப்போ நம்ம ஒயிட் சாண்ட் பீச்சில் இருந்துருக்கோம். ஒயிட் சாண்ட் பீச்சு. ஸோ இங்கே ஒரு ஆள் உள்ள குளிச்சுட்ருக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாண்டு, ஈவன் அந்த தண்ணி பார்த்தா கீழே இருக்கக்கூடிய மண் தெரியுது, அந்த அளவுக்கு ஒயிட் சாண்ட் பீச்சு. நம்ம வந்து பீச்சில் சாங்ஸ்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. மத்தியானம் 1:30 மணி. பீப்புள் ஆர் என்ஜாயிங். ஸோ நல்லாயிருக்கு தண்ணி. இப்போதான் நம்ம லட்சத்தீவில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிட்டுருக்கோம். எங்கே சாப்பாடு கிடைக்க போகுது, எங்கே கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஏதோ ஃபிஷ் ஃபுட்டு கிடைக்குன்றாங்க, கிடைக்காதுன்றாங்க. ஸோ என்ன கிடைக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஹாய், கார்டிலியா கெஸ்ட் டிபார்ச்சர் பாயிண்ட். இங்கேருந்து திருப்பி இந்த மாதிரி காரில் ஏற்றி வரிசையாக கார் வந்து பீப்புள் ஸ்டாண்டிங் தேர், அந்த மாதிரி வரிசையாக போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் லட்சத்தீப் ஃபயர் ப்ரொடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மீன் குழம்பு சாப்பாடு. இப்போ மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடும். இன்னைக்கு மாலத்தீவில் சூப்பர் சாப்பாடு கொடுத்த மீன் சாப்பாடு கொடுத்தாங்க. சார் உங்கள் பேர்? சூப்பர், அடிப்பொலி சாப்பாடு, அடிப்பொலி சாப்பாடு. கேரளா ஃபிஷ் சாப்பாடு. நம்ம அதோட சூப்பர் சூப்பர். அந்த உங்களோட கிச்சன். இப்போ நம்ம மெயின் ஆள் நம்ம சாப்பாடு அடிப்பொலி மீன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. உங்கள் பேர்? ஷக்கீலா. நல்லா. இப்போ நம்ம வந்து சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு லட்சத்தீவிலேருந்து கார்டிலியா குரூஸில் ஏறுறதுக்கான போட் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் நோக்கி நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த போய் நம்ம ரீச் ஆகிட்டோம். அந்த பீச்சில் பாருங்கள், அந்த ஒரு பவளப்பாறைகள் மாதிரி இப்போ சின்ன சின்ன மீன்கள் நிறைய ஓடிட்டுருக்கு. தென்னை மரங்கள் மேக்ஸிமம் நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த கப்பல் நம்மளோட கார்டிலியா அங்கே நின்றுட்டுருக்கு. நம்ம இப்போ அந்த க்யூவில் போயிட்டுருக்குறோம். இங்கே எல்லாமே எல்டி அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்க. இவங்க எல்லாமே கப்பல்லேருந்து வந்தவங்க தான். எல்லாருமே தேர் வெயிட்டிங். நம்ம இப்போ நடந்து அந்த போட் பிளேஸுக்கு போய்ட்டுருக்கோம். கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனில் இங்கே வண்டிகள் பார்க்க முடியுது. கேரளாலேருந்து இங்கே வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு ஒரு கேரளாவோட கல்ச்சர் தான் இருக்குது. இப்போ போட்டில் ஒவ்வொருத்தராக கீவில் ஏறுறது நிற்கிறத பார்க்குறீங்க. நம்மளுமே அந்த இதில் தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ போட்டில் ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே பார்க்குற கார்டிலியாவுக்கு போயிடலாம். வி ஆர் வெயிட்டிங். ஸோ இப்போ போட்டில் வந்து கார்டிலியாவுக்குள்ளே ஏறிட்டுருக்கோம். கார்டிலியா வந்து ரீச் பண்ணிட்டோம். கார்டிலியாவில் இப்போ வந்து 3rd ஃப்ளோர்லேருந்து மேலே ஏறி வந்துட்டுருக்குறோம். ஒரு அற்புதமான பயணம் லட்சத்தீவு. ஒரு திகில் நிறைந்த அந்த படகு பயணங்கள்னு கூட சொல்ல முடியும். இப்போ இரவு நேரம் கிட்டத்தட்ட 8:30 மணி. இப்போவும் வந்துட்டுருக்காங்க, அங்கேருந்து போட்டில் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு போட் ஏதோ இடையில ரிப்பேர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பார்க்குறீங்க அந்த போர்ட் ஜெட்டி அங்கே இன்னுமே லைட் போட்டு அங்கே பீப்புள் கியூவில் நின்றுட்டுருக்காங்க. வரிசையாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம 10வது மாடியிலேருந்து இந்த வியூ அழகாக அற்புதமாக பார்த்துட்ருக்குறோம். கார்டிலியா அமைதியாக நின்றுட்டுருக்கு. ஆக்சுவலி ஒரு 7 o'clock கிளம்புன்னு சொன்னாங்க. இப்போ 8:30 ஆச்சுது. என்னமே கார்டிலியா அங்கே நின்றுட்டுருக்கு. இப்போவும் பீப்புள் வந்து இறங்கிட்டு போட்ஸ் திருப்பி அவங்கள பிக்கப் பண்ண போயிட்டுருக்கு. பார்க்குறீங்க அந்த ஒரு அற்புதமான ஒரு வியூ. இப்போ இந்த ஃப்ளோட்டை வந்து 2 சின்ன மினி போட் வச்சு கட்டி இந்த ஃப்ளோட்டை நம்ம ஷிப்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அந்த ஃப்ளோட்டை கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த நம்ம ஷிப்பிலேருந்து ஒரு 3 போட் கீழே இறக்குன போட்டை வந்து அகெயின் ஷிப்பில் வந்து எடுத்து ஹோல்டு பண்ணி மேலே எடுத்துகிட்ருக்காங்க. அதை பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து நமக்கு பார்க்க முடியாத கிடைக்காத ஒரு வியூன்னு கூட சொல்ல முடியும். இந்த லைஃப் போட் வேறு நிறைய இருக்குது. ஒரு 16-17 போட் இருக்குது. அதில் ஒரு 3 போட் மட்டும்தான் அவங்க கீழே இறக்கியிருந்தாங்க. இப்போ நான் பார்க்குறீங்க அந்த போட் அப்படியே ஒரு மிஷின் மூலமாக க்ரெயின் மூலமாக எடுத்து அப்படியே மேலே வந்து ஹோல்டு பண்ணி லாக் பண்ணுறாங்க. இப்போ ஃபுல்லாக லாக் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து அடுத்து வந்து நம்ம மும்பை நோக்கி பயணிக்க போகிறோம் லட்சத்தீவுலேருந்து. நாளைக்கு முழுக்க கடல் தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் a nice day.